இன்னைக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், ஒரு சிற்றுண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அக்கறை இன்னைக்கு வருது இல்ல. இந்த அக்கறையில ஒரே 1% அன்னைக்கு வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதத்தை செஞ்சது யாரு? ஒரு நாடகத்தை நடத்திட்டாங்க. நாடகத்தை நடத்துறது விஜய். அதுக்கு பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. பின்னால இருந்து டைரக்ட் பண்ணது விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜி டீம். காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய பேச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா இந்த வழக்கை அது பாதிக்குமா பாதிக்காது. அப்ப தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக, இந்த வழக்கிலிருந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது அடிப்படை குற்றச்சாட்டு. இவர் ஓடினதை பத்தி பேசுறாரு. ஏதோ இன்னைக்கு ஒரு பாட்டு கூட பாடினார், நிக்காம ஓடி ஓடி டெல்லியில ஓடினார்ல, லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார், அம்மையார் ஜெயலலிதாவே பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னப்ப ஓடினார்ல, அங்கேருந்து கரூர்ல இருந்து திருச்சியில வழியா சென்னைக்கு ஓடினார்ல, அந்த இன்சிடென்ட் எல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றத ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் should speak with evidence. நான் வெறும் பார்ட்டி ஃபண்டு தான் சொல்றேன். ஆனா இவங்க எந்திரிச்சு வெளியே போறாங்க. குற்றமுள்ள நெஞ்சு குர்குரேன்றார். SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூருக்கு முதலமைச்சர் விஜய் சென்றிருக்கிறார். கரூர் சம்பவம், கரூர் துயரம் நடந்த பிறகு கரூருக்கு அவர் நேரடியாக முதலமைச்சராக போறாரு. பல குற்றச்சாட்டுகளை அங்கே முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுகவை மையப்படுத்தி திமுகவை குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கெல்லாம் விடை பெற நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி. சார் வணக்கம். கரூருக்கு விஜய் வரல, ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படின்னு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க. ஆனால் நான் ஒரு மனவேதனையில் இருந்தேன் அப்படின்னு இன்னைக்கு கரூரில் முதலமைச்சர் விஜயா கரூருக்கு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் நடக்கலை அப்படின்னா அங்கே போயிருக்க மாட்டார். ஏன்னா பெரம்பூரில் ஜெயிச்சாரு, திருச்சி கிழக்கில் ஜெயிச்சாரு. திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல்ங்கிறதுனால திருச்சி கிழக்கு போனார். பெரம்பூரில் இடைத்தேர்தல் இல்லை, அதனால் அங்கே போகலை. எல்லா இடங்கள்லையும் போய் பார்க்கணும், எல்லா மாவட்டங்களையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற இடங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு கரூரில் இடைத்தேர்தல் வரதுனால அங்கே போகிறாரு. நீங்கள் வேணால் அடுத்தடுத்த டிராவல் பிளான்லாம் பாருங்கள். இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய 7 இடங்கள் போவார், அங்கெல்லாம் போவார். அதுதான் ஒரு கரூர் வந்து ஒரு துயர சம்பவம் என் மனசுக்கு ரொம்ப சென்டிமெண்டா நெருக்கமான ஒன்னாயிருச்சு அப்படின்னு. அதெல்லாம் அவர் போடக்கூடிய நாடகம். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டார். என்ன அப்படின்னா, உங்க கட்சி சார்பா அதிகாரப்பூர்வமாக 12 மணிக்கு விஜய் பேசுவார்னு ஏன் அறிவித்தீர்கள்? 12 மணிக்கு பேசுவார்னு சொல்லிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்க? 7 மணி நேர தாமதத்துக்கு காரணம் என்ன? ஏன்னா இவர் பஞ்சுவாலிட்டிக்கு பெயர் போனவர். திரைத்துறையிலையோ எல்லா இடங்கள்லையும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அவர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் பஞ்சுவலானவர், பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 7 மணி நேரம் தாமதமா போனதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் பதில் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, இன்னைக்கு நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா பார்க்கணும், பிரஸ் அவங்க அலோவ் பண்ணல. பிரஸ் அலோவ் பண்ணியிருந்தாலும் காலையில ஒரு 2-3 செய்திகள் வந்துச்சு. ஒரு ஃபுட்டு கிட்டும் ஸ்நாக்ஸ் கிட்டும் தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க அப்படின்னுட்டு. இதுல அந்த குறைந்தபட்ச தண்ணி கொடுக்குற ஏற்பாட்டை அன்னைக்கு பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்காது. அப்ப இன்னைக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், ஒரு சிற்றுண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அக்கறை இன்னைக்கு வருது இல்ல. இந்த அக்கறையில ஒரே 1% அன்னைக்கு வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதத்தை செஞ்சது யாரு? ஒரு நாடகத்தை நடத்திட்டாங்க. நாடகத்தை நடத்துறது விஜய். அதுக்கு பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. பின்னால இருந்து டைரக்ட் பண்ணது விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜி டீம். சார் அன்னைக்கு அரசு யாரு சார்? சார் அரசு வந்து அன்னைக்கு வெளிப்படையாக என்ன சொன்னுச்சு? இன்னைக்கும் அன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தது உங்கள்கிட்ட இருக்கும். காவல்துறை சார்பாக வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணப்பட்ட அந்த ப்ரெஸ் மீட் உங்ககிட்ட இருக்கும். நீங்க உள்ள வரும் பொழுது குறைந்தபட்சம் 50 மீட்டருக்கு முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டதை அன்னைக்கு காவல்துறையுடைய முதன்மை பொறுப்புல இருந்த அவ்வளவு பேரும் வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணாங்க. அதை ஏன் கேட்கல? உங்களுக்கு வந்து கவரேஜ் கிடைக்காதுன்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறது போலீஸ் ரெக்கார்ட்ல சொல்லியிருக்கோம். கவரேஜ் கிடைக்காது அப்ப கவரேஜ்னா என்ன அர்த்தம்? இவருடைய முகம் எல்லாருக்கும் தெரியணும், இவர் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும், வைப் பண்ணணும், அந்த வியூஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக உள்ள கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது அந்த வாகனம். இது ஒரு வெர்ஷன். அதே காவல்துறையினருக்கு நான் தான் நன்றி சொன்னேன், ஆனா அது வந்து ஒரு நாடகம், நம்மளை விழ வைக்கிறதுக்கான டிராப்னு தெரியல அப்படின்னு இன்னைக்கு விஜய் சொல்ற. 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு, விஜய் தாமதமாக வந்தார், குறைந்தபட்சம் தண்ணி, டாய்லெட் உள்ளிட்ட ஃபெசிலிட்டி கூட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான விஜய் தரப்பினர் செய்யல, விஜய் அங்கிருந்து ஓடினார். இது ஒரு வெர்ஷன் தானே. அடுத்து வாங்க, காவல்துறை திட்டமிட்டு சதி செய்தது, அங்க நாடகத்தை அரங்கேற்றியது அப்படிங்கிறது இன்னொரு வெர்ஷன். 2 வெர்ஷன்ல வழக்கு சிபிஐ கிட்ட இருக்கு. இந்த 2 வெர்ஷன்ல எது உண்மைங்கிறத சிபிஐ விசாரிச்சு இறுதி முடிவு அறிவிக்கும். இதற்கு இடையில காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்
இன்னைக்கு வந்து காவல்துறை மீது பொது வழியில குற்றம் சுமத்தும் பொழுது இது விசாரணையை பாதிக்காதா? காவல்துறையில இருந்து சாட்சிகள் இருப்பாங்கல்ல, காவல்துறையிலிருந்து வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணவங்க இருப்பாங்கல்ல, காவல்துறையிலிருந்து அந்த இடத்த நிகழ்வை பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க விஜயனுடைய இந்த பேச்சு அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? ஏன்னா அவர் காவல்துறை மந்திரி, காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய பேச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சுன்னா இந்த வழக்கை அது பாதிக்குமா பாதிக்காது? அப்ப தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக, இந்த வழக்கிலிருந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது அடிப்படை குற்றச்சாட்டு. அவர் பேசக்கூடாது, பேசினா அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், அதை தடுக்க தான் திமுக போச்சு, தலையில ஓங்கி கொட்டு கொட்டு கொட்டுன்னு உச்சநீதிமன்றம் கொட்டுன்னு அதையும் விஜய் தான் சொல்றாரு. ஒரு கொட்டு இல்ல, அதெல்லாம் அவர் நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய ஒரு பகுதி. உச்சநீதிமன்றத்துல நாங்க கேட்டது என்ன? ஒண்ணு, இந்த வழக்குல அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா தொடங்கி சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த் உள்ளிட்ட அமைச்சர்கள், இவங்கெல்லாம் அமைச்சரவையில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. இவர்கள் இது குறித்து பேசுவது நேரடியாக வழக்கை பாதிக்கும். ஏன்னா இவங்க சார்ஜ் பண்றாங்க, யார? போலீஸை சார்ஜ் பண்றாங்க, எதிர்கட்சியை சார்ஜ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இது பாதிக்கும் அப்படின்னு நாங்க ஒரு டிமாண்டை கொண்டு போய் வைக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்கு சிபிஐ நடத்துது, கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி இதை இது பண்ணுது. அப்ப விஜய் போயிட்டு அங்க ஒரு நலத்திட்டம் கொடுக்கிறது அல்லது வேலை கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் should be informed to CBI. சிபிஐனுடைய கைட்லைன் படி தான் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பிரைமரி பிரேயர். இந்த பிரேயர்ல அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வந்து பேசுறதுக்கு தடை விதிக்க முடியாது, நீங்க பேசிக்கங்க, நாங்க அதை பொலிட்டிக்கலா கவுண்டர் பண்ணிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பிரைமரி டிமாண்ட் இருக்குல்ல, அதை அவங்க தூக்கி எறியலையே. நீங்க போங்க, கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி தான், அந்த கமிட்டிக்கு பவர் இருக்கு, நீங்க கமிட்டிட்ட போய் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. கமிட்டிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், சிபிஐட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், அது மேல் நடவடிக்கை எடுக்க போகுது. இப்ப இதுல எங்க ஓடி ஒளிஞ்சது இருக்கு? ஓடி ஒளிஞ்சது விஜய் இல்ல. இந்த முகவரியில நீங்க ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு உங்க நோக்கம் வந்து விஜயை பேச விடாம செய்வது, விஜய கரூருக்கு போக விடாம தடுப்பது அப்படின்னு தான் இன்னைக்கு விஜய் சொல்றாரு. நான் இன்னும் ஒரு படி மேல போய், நீங்க ஆட்சியில இருக்கீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க, கனவுல இருந்து வெளியில வாங்கன்னு கேட்கிறாரு. நாங்க ஆட்சியில இருக்கோம்லாம் உண்மையை நினைக்கல. நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, அந்த பொறுப்போட செயல்படுங்கன்னு தான் சொல்றோம். ஆட்சியில இருக்கும் பொழுது அதற்கேற்ற பொறுப்பு, கண்ணியம், கடமை இதையெல்லாம் உரிய வகையில செயல்படுத்துங்க. பவருக்கு வந்துட்டீங்க, இன்னும் எதிர்கட்சியாவே இருக்கிற மூட்ல பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய டிமாண்டா இருக்கு. எந்த வகையிலும் தடுக்க பார்க்கல. நாங்க கேட்டது என்ன? சிபிஐ கிட்ட அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைப்படி இது நடக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் மானிட்டரிங் கமிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று போடுது, அஸ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையில கோர்ட் ஆர்டர்ல. அதை எதிர்த்து தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது 4-5 பெட்டிஷன், பேரலல் பெட்டிஷன்ஸ் வருது. என்ன? சிபிஐ வேணும்னு ஒரு பெட்டிஷன், 2 பேர் அந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து தன்னுடைய குழந்தையை பலி கொடுத்தவர். அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு? பெட்டிஷன் போட்ட காலகட்டத்திலேயே அந்த குழந்தையை 8 வருடமாக வளர்த்தவர். 8 வருடமா நானும் என் புருஷனும் பிரிஞ்சிருக்கோம், பிள்ளைய பெத்தது வளர்த்ததெல்லாம் நானு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தான் அந்த ரைட் இருக்கு, எனக்கு தெரியாமலேயே என்னுடைய கணவர் சிபிஐல வேணும்னு மனு போட்டிருக்காருன்னு அந்த பெண் சொன்னாங்க. ஒண்ணு. அடுத்தது, மனைவியை இழந்த ஒருத்தர் ஒரு மனு போட்டார், என்கிட்ட வேலை வாங்கி தரதா கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க வேலை வாங்கி தரதா நீங்க ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எனக்கு தெரியாம மனு போட்டாங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க வேலையை கொடுக்குறீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டன்ட்டுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கறதாகாதா? ஸோ இப்போ வேலை கொடுத்துட்டா இவங்கெல்லாம் வந்து அன்று நடந்த சம்பவத்துல தாவேக்காவுக்கு எதிராகவோ விஜய்க்கு எதிராகவோ பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இட் மே பி, மே நாட் பி, மே ஆர் மே நாட் பி, நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம். ஆனா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு உயிரிழந்த அந்த 41 பேர் குடும்பத்துல ஒருத்தர் கூட விஜய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க சார். சார் ஒன்னே ஒண்ணுதான், விஜய் மன்னிப்பு கேட்டார், காலில் விழுந்து அழுதுட்டாரு, எங்களுக்கு மாசம் மாசம் உதவித்தொகை தர்றாங்கன்னு சொல்றாங்க. 2-3 விஷயங்களை நீங்க டாட் பண்ணி பாருங்க. அங்க போனவர்கள் பெரும்பான்மையானோர் அவருடைய ரசிகர்கள், அந்த கிரவுண்ட்ல இருந்து தான் இதை பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இவருடைய இணைய கூலிப்படை மாஃபியாவை வைத்து நடத்தப்பட்ட மேனிப்புலேஷன். 2. மூணாவது, இந்த மாதிரியான இப்ப நான் வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே ஏற்கனவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு, இது இன்னும் கூடுதலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்போ நீங்க எதிர்த்து உடனே கோர்ட்டுக்கு போறீங்க, அது எப்படி வழக்கு நடக்கிறப்போ இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஏன் மேல ஏன் சார் இந்த குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்பும் கேட்டார், இப்பயும் கேட்கிறாரு. நீங்க மறைமுகமா விஜய் தான் காரணம்னு அரசு டைரக்டா சொல்ல, ஆனா திமுகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த திமுகவினர்? எல்லாரும் திமுகவினர். திமுகவினுடைய தலைவர், அன்றைய முதலமைச்சர், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊர்ல உள்ள அவ்வளவு பேருக்கும் தெரியும், எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டார்னு ஒரு ஸ்டேட்மேன்ஷிப்போட உச்சத்துல நின்று பேசினார்.
இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க, நாடகம்னு பேசுறீங்க. அப்ப தலைவருக்கான தகுதி என்ன, அந்த உயரம் என்ன அப்படிங்கிறதுக்கும் சும்மா ரேண்டமா என்ன வேணா பேசலாம், பொறுப்பற்ற தன்மை தானே, என்கிட்ட பவர் இருக்கு, நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு பேசிட்டு போறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. கண்ணு முன்னால தெரியுதா இல்லையா? யார் உங்களை குற்றச்சாட்டுனா உங்க இணைய கூலிப்படை தான் எங்க தலைவரை வந்து ரொம்ப மோசமான வகையில வெளிநாட்டு ஐடிகளை எல்லாம் பயன்படுத்தி நீங்க வந்து இது பண்ணீங்க. அதுக்கு பல விஷயங்களுக்கு நாங்க வழக்கு கூட போடல. அந்த பெருந்தன்மைக்கு நாங்க வழக்கு கொடுத்தோம், அது வேற. இப்ப இதுல யாரு நரேட்டிவ் செட் பண்ணா? நரேட்டிவ் செட் பண்ணது பூரா தாவேக்கா. இப்போ வரைக்கும் அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா சார்? ஏன் லேட்டா வந்தீங்க? ஏன் குறைந்தபட்ச பேசிக் ஃபெசிலிட்டி கூட ஏற்படுத்தல? ஏன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அப்படியே திரும்பி ஒரு 3 கேள்வி கேக்குறாங்க. அதை சிபிஐ டிசைட் பண்ணட்டும். ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க? ஏன் வந்து லேட் ஆனதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? லேட் ஆயிடுச்சு, இங்க வராதீங்க அப்படின்னு ஏன் சொல்லல? அது விஜய் கேட்கறது. ஏன் இது பண்ணல? அடுத்து இன்னொரு படி மேல போய் நீங்க உடற்கூறாய்வே அவசர அவசரமா முடிச்சு அவங்களை அடக்கம் பண்ணிட்டீங்க. அந்த 3 கேள்வி உடற்கூறாய்வு பண்றதெல்லாம் இப்ப உங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்க. நிர்வாகத்துக்கு வந்த பிறகு அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 இன்சிடென்ட்டை பாருங்க. ஒன்னு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறது. அந்த குழந்தையை நீங்க எப்படி அடக்கம் பண்ணீங்க? உடற்கூறாய்வு பண்ணி எங்க கொண்டு போய் இது பண்ணீங்க? அம்மாவுக்கே தெரியாம கொண்டு போய் வச்சு சேலம்னு நினைக்கிறேன் அடக்கம் பண்ணீங்க, எரிச்சிங்க அந்த குழந்தையினுடைய உடலை. அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? எனக்கே தெரியாம நடந்துச்சு அப்படின்னுட்டு. அப்ப அது என்ன அர்த்தம்? அப்ப நீங்க அந்த குழந்தையினுடைய மர்டருக்கு பின்னால ஒரு கான்ஸ்பிரசி இருக்கா? அதுக்கு பின்னால அந்த 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 குழந்தையை கொண்டு போய் வச்சு எரிச்சதுக்கு பின்னால ஒரு சதி இருக்கா? சதி கோட்பாடு இருக்குங்கிற நம்புறீங்களா? நீங்க எதுக்கு வாங்க? நீங்க ஒரு 3 குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அவங்களுடைய குற்றச்சாட்டு வேலிட்னு ஏன் பார்க்க மாட்டீங்க? அத சிபிஐ டிசைட். ஆனா பவர்ல இருக்கக்கூடிய நீங்க போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கிறது தான் உங்களோட குற்றச்சாட்டு. விஜய் இன்னைக்கு சொல்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதுக்கு நீங்க தேர்தல்ல தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. கரூர்ல நீங்க ஜெயிச்சிங்களா? கரூர்ல நீங்க ஜெயிச்சிங்களா? ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கரூர்ல ஜெயிச்சிங்களா? நீங்க சம்பவம் நடந்த இடத்துல தோத்து தானே போனீங்க. அப்போ தோத்து போனீங்க. திமுகவும் ஜெயிக்கல, மறுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் வந்து 2 பேரும் தப்புன்னு சொல்றாங்க, அப்படிதானே அர்த்தம்? தேர்தல் இன்னைக்கும் பேசுறாரு. கொளத்தூர்ல வந்து நீங்க எதை கேட்டாலும் கொத்து புரட்டா அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற லட்சணமா? தலைவருக்கான தகுதியா? நீங்க வந்து அன்னைக்கு என்னமோ வந்து நான் என்ன டேஷான்னு கேட்டாரு, இன்னைக்கு ஒரு டேஷ் போட்டிருக்காரு. டேஷ் எல்லாம் யார் ஃபில் பண்ணிக்கிறது? ஒரு தலைவருக்கான தகுதி என்ன? அடிப்படை நாகரிகத்தோட பேசணும். நாகரிகத்தோட பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவராக விஜய் இருக்கிறாருங்கிறது தான் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயம். நீங்க திருப்பி திருப்பி குளத்தூர் கேட்கறது, எதுக்கு எடுத்தாலும் குளத்தூர் பேசுறது. இப்போ வந்து நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு நிகழுதே, தமிழ்நாடு முழுக்க மக்கள் ரோட்ல தண்ணி குடத்தோட வந்து நிக்கிறாங்களே, டெய்லி நைட்ல போராட்டம் நடக்குது சார். நேற்று நடந்தது, இன்னைக்கு முந்தா நாள் நடந்தது. டெய்லி மின்வெட்டுக்காக போராட்டம் நடக்குது. காலி குடத்தோட மக்கள் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல போக்குவரத்து துறை வந்து இவ்வளவு மோசமாக செயல்பட்டதை பார்த்ததே கிடையாது. எல்லா இடங்கள்லயும் போக்குவரத்து டிலே, பேருந்து டிலே ஆகுது, கொத்து கொத்தாக மக்கள் கூட்டமாக நிக்கிறாங்கிற நியூஸ் அன்றாடம் வந்துட்டு இருக்கு. இது அதே போல வேளாண் குடிமக்கள் ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு, விவசாயி ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு, போராடிட்டு இருந்த ஒரு விவசாயி. இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. இவ்வளவும் நடக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் கொளத்தூர். ஆமா சார், எங்க தலைவர் கொளத்தூர்ல மக்கள் தேர்ந்தெடுக்கல. நாங்க என்ன இல்லைன்னு சொன்னோமா? வரலாறு முழுக்க தேடி பாருங்க. காமராஜர் தோத்திருக்கிறார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தோத்திருக்கிறார், அம்பேத்கர் தோத்திருக்கிறார், எங்க தலைவரும் தோத்திருக்கிறார், ஹிட்லர் ஜெயிச்சிருக்கிறார், மோடி ஜெயிச்சிருக்கார், நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. இதுல என்ன பெருமை? அதனுடைய எதிர் விளைவுன்றது, என்ன பேச வைக்காதீங்க, என்ன பேசுன்றீங்க, நான் பேசுனா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதனுடைய சாம்பிள் தான் கொளத்தூர்னு சொல்ல வராரோ? அப்பெல்லாம் ஒண்ணுங்க. இந்த மாதிரி 4 இடத்துல ஆபாசமா பேசினாருன்னா மக்களே விரட்டி அடிப்பாங்க. இந்த மாதிரி 10 இடத்துல ஆபாசமா அவ்வளவு பேர் கை தட்டுறாங்க. அவங்க கட்சிக்காரங்க கை தட்டுவாங்க சார். 5000 மக்கள் சந்திப்புன்னு சொல்றீங்க, 5000 பேர், அது என்ன அர்த்தம்? திமுக 5000 பேர்னு கண்டிஷன் போயிடும்போது ஒரு அமைச்சர் சொன்னார்ல, இன்னைக்கு அமைச்சரா இருக்க ஒருத்தர் சொன்னார்ல, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு? ஏன் 5000? ஏன்னா இவருடைய முகத்தை பெரும்பான்மையான மக்கள் நெருக்கமா பாத்துறாங்க, கூட்டத்துல பாத்துட்டாங்கன்னா கிரேஸ் போயிடும். அந்த கிரேஸ் போக கூடாதுங்கிறதுக்காக தான் 5000ங்கிறத வைக்கிறது. அப்புறம் ரோட் ஷோல எல்லாரும் தானே பாக்குறாங்க. ரோட் ஷோ லிமிட்டட் தானே. ரோட் ஷோ என்ன மாசத்துக்கு ஒன்று தான் நடத்துறீங்க? நீங்க என்ன எல்லா நிகழ்ச்சிக்குமா போறீங்க? கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது தொடர்பாக கூட யாரோ ஒருத்தர் எடுத்த வீடியோ தான் வரும். நீங்க என்ன அபிஷியல் வீடியோ வெளியிட்டீங்களா? என்ன ஏதோ ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போனார், மருத்துவமனைக்கு, போட்டோஸ் தானே வந்துச்சு. ஏன் ப்ராப்பரா மீடியாவை அலோவ் பண்ணி வீடியோ எடுக்க ஏன் அலோவ் பண்றது? வீடியோ வந்தது மருத்துவமனை. நீங்க அது வந்து அவங்கல இருந்து வெளியிடுறது தானே. வெளில வந்த பிறகு அங்க நிக்கக்கூடிய பிரஸ் எடுத்துக்கிறது தானே கொடுக்குறீங்க. அந்த நீங்க திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஆய்வுக்கு போன இடத்துல மொத்த மீடியாவும் தான் போய் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் மீடியாவை அலோவ் பண்றது இல்ல? அந்த ஃபேஸை வந்து எது வரணும் எது வரக்கூடாதுங்கிறத அவருடைய டீம் தீர்மானிக்கும், வேற எதுவும் தீர்மானிக்காது சார். அது முன்னாள் முதலமைச்சருக்கு அப்படி இருந்துச்சா இல்லையா? இல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு பிஆர் டீம் இருந்தாங்க, டிஐபிஆர் அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த குற்றச்சாட்டுல சொல்றாங்கல்ல. இல்ல, நீங்க உங்களுக்கு மீடியால இருந்த அனுபவம் உண்டு,
எல்லா இடங்களுக்கும் மீடியாவுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கப்பட்டது. எந்த திமுக கூட்டத்துக்கு மீடியா வெளியேற்றிருக்கோம்? எந்த அரசு நிகழ்ச்சியில மீடியா வெளியேற்றிருக்கோம்? கார்டு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியில நீங்க வாங்க செய்தி சேகரிங்க அப்படின்னுட்டு கார்டு கொடுக்கப்பட்ட கவர்மெண்ட் தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்து அல்லது கட்சி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட கார்டை வச்சிருக்கக்கூடிய மீடியா பர்சன் வெளியேற்றின கதையை தமிழ்நாட்டில் கேட்டிருக்கீங்களா? ஜெயலலிதா காலத்துல கூட கேட்டது கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு 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 டிக்டேட்டர்ஷிப்போட இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு. அப்ப வந்து வெறும் தேர்தல், அவரே சொல்றாரு தேர்தல் வெற்றி தோல்விலாம் சகஜம். அப்புறம் எதுக்கு இன்னைக்கு வளர்த்துறை பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்களுடைய இன்னபிலிட்டியை கொஸ்டின் பண்ணும் பொழுதெல்லாம், ஆட்சி நிர்வாகத்துடைய பிரச்சனைகளை கொஸ்டின் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த எலக்ட்ரல் டிஃபீட்டை கூட நிறுத்துறது. ஆமா சார், இல்ல நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு வரலாம். ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்கு வந்துச்சு. அதனால வந்து கொஸ்டின் இன்வாலிட்னு ஆயிடாதுல்ல. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல. சரி, சட்டமன்றத்துல பேச எந்திரிச்சு 2 கேள்வி கேட்டாலே வந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறீங்க. இனிமே கதவெல்லாம் பூட்டிட்டு தான் இனிமே வந்து சபாநாயகர் அவையே நடத்தணும் அப்படின்னு விஜய் கேட்கிறார். இல்ல, இன்னும் நீங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து 2 பெரிய நிறைய மரபுகள் உண்டு, பெரிய லெகசி இருக்கு. ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்கறது அந்த அவையில வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. 2-3 அக்கேஷன் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கும் பொழுது எழுந்து முழக்கம் போடுறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டார். அதே போல எங்க தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கவர்னருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரதுக்கு விதிகளை தளர்த்துங்கன்னு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டார். அடுத்தது வந்து இன்னொரு அக்கேஷன் வந்து வக்ஃபு பில்லுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது முழக்கம் எழுப்புறதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டாங்க. இவர் எதுக்கு தெரியுமா ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டாரு? சத்தமா பேசிக்கிறேன், ஏன்னா டயலாக்ல அங்கே எழுதியிருக்கு சத்தமா பேசுங்க அப்படின்ட்டு எழுதியிருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்கிறாரு. அப்ப எந்த லெகசில இருந்து எங்க வந்து நின்றுருக்கோம்? இதுதான் ஒரு அசம்பிளி பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு எழுந்து ஓடுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு? பார்ட்டி ஃபண்டுன்னு நீங்க சொல்றீங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றத ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் should speak with evidence. எந்த கட்சியே சொல்லல, அததான் சொல்றோம். காசிப்னு சொல்றோம். புரணி பேசாதீங்க, பாலிடிக்ஸ் பேசுங்க. வெறும் புரணி பேசிட்டு காலத்தை ஓட்டாதீங்க, பாயிண்டடா பாலிடிக்ஸ் பேசுங்கன்னு சொல்றோம். இல்ல அதையும் பாருங்க, நீங்க அதுலயும் நான் வெறும் பார்ட்டி ஃபண்ட் தான் சொல்றேன். ஆனா இவங்க எந்திரிச்சு வெளியே போறாங்க, குற்றமுள்ள நெஞ்சு குர்குரேன்றாரு. இல்ல அத அவர் என்ன வேணா பேசுவாரு. ஒரே ஒரு விஷயம் தான், முதலமைச்சர் எழுந்து பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசுறாரு. அதற்கு திமுக தரப்புல இருந்து எதிர்வினையாற்றோம். எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய இளம் தலைவர் ஒரே கேள்வி தான் கேட்டார். பாயிண்ட் பண்ணி பேசுங்க, ஆதாரத்தோடு பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் பாயிண்ட் பண்ணி உங்களால பேச முடியல? ஏன் ஆதாரத்தோடு பேச முடியல? ஆதாரமும் பாயிண்ட்டும் இல்ல, அதனால நீங்க காசிப் பேசுறீங்க. அன்னைக்கு அவைத்தலைவர் என்ன சொன்னாரு? ஒருவேளை அவர் சொல்ற குற்றச்சாட்டு பொய்யாக இருக்குமானால், எவிடன்ஸ் அவர் கொடுக்கலன்னா நான் வந்து இதை நான் அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுக்கும் தயார். ஒரு முதலமைச்சர் பேசும்பொழுது அவைத்தலைவர் தலையிட்டு நான் அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுக்கும் தயார்னு சொன்னது முதலமைச்சர் வெக்கப்படணும். இந்த மாதிரி நம்ம காசிப் பேசுறமே அசம்பிளிக்குள்ள நின்றுட்டு அவைத்தலைவரே நீங்க வந்து நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் வெக்கப்படணும். அந்த வெக்கம் கூச்சமெல்லாம் அவர் கிடையாது. சினிமா டயலாக் டெலிவரி மாதிரி கதவை பூட்டிட்டு இது பண்ணும். என்ன சட்டமன்றமா உங்க வீட்டோடைய உங்க பனையூர்ல வந்து காவ காக்குறாங்களா, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் சார், புகழ் மாலை, கவிதைகள் வாசிப்பு, பாட்டு பாடுறதெல்லாம் முன்னாடி சட்டமன்ற எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலையே. எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதை கடந்த 5 வருஷத்துல நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம், குறைச்சிருந்தோம். நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து பதிலே இருக்காது, வெறும் புகழ் மாலை மட்டும் தான் இருக்கும். அதுக்கு போன இதுல வந்து நன்றி தெரிவிக்கும் பொழுது 2 வார்த்தை சொல்றதையும் ஒட்டுமொத்தமாக பஜனை மேடம் மாதிரி நடத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ எழுந்து இதுக்கு காரணமானவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய புகழை பேசுறதுக்கும் ஒட்டுமொத்தமா எதுக்கெடுத்தாலும் புகழ் மாலை அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவ்வளவு உங்களுக்கு கட்ஸ் இருக்கு, அவ்வளவு துணிச்சல் இருக்கு, நெஞ்செலும்பு இருக்கு, முதுகெலும்பு இருக்கு அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கும் போதே பதில் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுதும் நீங்க வந்து குறிப்பிட்ட 2 அமைச்சருக்கு மட்டும் தான் பதில் சொல்றாங்க, துறை சார்ந்த அமைச்சர்களே பதில் சொல்லல. அதுல காவல்துறை தொடர்பான குற்றச்சாட்டு வரும் பொழுதும் யார் பதில் சொன்னா? மற்ற அமைச்சருக்கு தான் பதில் சொல்றாங்க. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பதில் சொன்னாரா என்ன? முதலமைச்சர் பதில் சொன்னாரா என்ன? ஏன்னா அவருக்கு என்னன்னா அந்த சீனை வந்து ஷூட் பண்றதுக்கு கடைசி நாள் தான், அதுக்கு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். இன்னும் ஒன்னே ஒன்று சார், இப்ப வரைக்கும் இன்னைக்கு என்ன பேசிருக்கா இவ்வளோ பேசுறாரு. நீங்க இப்பயும் முதல்வர் விஜய முதல்வர் எதுக்க மாட்டீங்க, சீன் ஷூட் அவர் பண்றாரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? அவர் பண்றாரு சார். முதலமைச்சர்னா நான் திருப்பி உங்க இதுக்கே வரேன். முதலமைச்சருங்கிறவர் பிரஸ் சந்திக்கிறது கூட அப்புறம் இவர் ஓடினதை பத்தி பேசுறாரு. ஏதோ இன்னைக்கு ஒரு பாட்டு கூட பாடினார், நிக்காம ஓடி ஓடி டெல்லியில ஓடினார்ல. பிரஸ் இந்த பக்கம் சார் லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார், அம்மையார் ஜெயலலிதாவே பிரஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னப்ப ஓடினார்ல. அங்க இருந்து கரூர்ல இருந்து திருச்சியில வழியா சென்னைக்கு ஓடினார்ல. அந்த இன்சிடென்ட் எல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த விஷயத்துக்கு வாங்க. ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவருடைய ஈவெண்ட்டை எல்லாரும் கவர் பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா அது வந்து ஒரு பொது ஊழியர் முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க டீம் கவர் பண்ணோம், அதை மட்டும் கொடுக்கும், மற்ற எல்லாரையும் தூக்கி வெளில போடும் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்னா அவர் இன்னும் எந்த இன்செக்யூரிட்டில இருக்கிறார்? தன்னுடைய அசைவுகளை
தன்னுடைய நடைய தன்னுடைய ரியாக்ஷன்ஸை பப்ளிக் கேப்சர் பண்ணிடக்கூடாது, சென்சார் பண்ணி தான் நான் அனுப்புவேன், எது வரணும் எது வரக்கூடாதுங்கிறத சென்சார் பண்ணி தான் அனுப்புங்கிறதுக்கு பேர் என்ன? அதுதானே ஸ்கிரிப்டடு சீனு கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். சார் இன்னைக்கு போய் கரூர்ல பேசுறீங்க, தமிழ்நாட்டில் அவர் இதுவரைக்கும் பேசின எல்லா அரசியல் பொதுக்கூட்டங்கள்லையும் ஒரு வார்த்தை ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கிறார். அந்த கம்மியாக பேசினதுலையும் ஒரு வார்த்தை டெஃபினட்டா இருக்கும், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னுட்டு. இன்னைக்கே பெண்கள் பாதுகாப்புங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பேசல சொன்னார். இன்னைக்கு வந்து சிங்க பெண்கள் படையெல்லாம் உருவாக்கி இல்ல. என்னன்னா அதனுடைய அவுட்கம் பத்தி என்ன சொல்லியிருக்கீங்க? சிங்கம் பெண் படை இதை செய்திருக்கிறது இந்த 2 மாதத்துல, அதனுடைய எஃபெக்ட் இப்படி இருக்கு அப்படின்னுட்டு. ஏன்னா பேசியிருந்தா அடுத்த கேள்வி எதிர்க்கட்சிகள்ட்ட இருந்து வந்திருக்கும், பப்ளிக்ல இருந்து வந்திருக்கும். ஒரு பெண் உங்க ரசிகை தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த எம்எல்ஏ ஒரு பாலியல் குற்றச்சாட்டு விஷயத்துல மிரட்டினார்னு ஒரு எம்எல்ஏ வந்து விஜய் ரசிகையாக இருக்கிறவர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். 3 முறை அவங்க பேட்டி கொடுத்துட்டாங்க, கதறி பேட்டி கொடுத்துட்டாங்க. அதாவது போலீஸினுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அஃபிஷியலா ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்ச பிறகு எம்எல்ஏ குற்றமற்றவர் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், அந்த பெண் தப்பா குற்றம் சாட்டுறாங்க, அதை விசாரணைக்கு பிறகு தானே நீங்க சொல்லணும். அதுல எஃப்ஐஆர் போட கூட நீங்க ஏன் தயாரா இல்லை? விசாரிச்சா தானே சார் அவர் சரியா தப்பான்னு தெரியும். சரியானவராகவே இருக்கட்டும், நான் மறுக்கல, சரியானவராகவே இருக்காருன்னா நீங்க விசாரணைக்கு உட்படுத்தின பிறகு தானே சரி தப்புன்னு தெரியும். நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு பெண்ணை மிரட்டிய எம்எல்ஏவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த அரசு இந்த அரசு. நாளைக்கு எதிர்கேள்வி வந்துரும்ல, அதனாலதான் இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து அடக்கி வசிக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா இந்த மாதிரி போகும், கடைசியில பேசுறதுக்கு ஒண்ணு இருக்காது, வெறும் வெர்பல் டயரியா மாதிரி எதிர்கட்சிகளை நோக்கி வாமிட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அதனாலதான் கரூர் கம்பெனி ஓனர் ஒளிகிறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னொருத்தர் வெளிநாட்டுல ஓடுறாரு அப்படின்னு. சார் ஒன்னே ஒண்ணு, 41 பேர் இறந்த பிறகு யாரெல்லாம் ஓடி ஒளிஞ்சிருந்தா? சிடிஆர் நிர்மல்குமார் தலைமறைவா இருந்தாரா இல்லையா? புஷி ஆனந்த் தலைமறைவா இருந்தாரா இல்லையா? வழக்குல பேரே இல்லாத ராஜ்மோகன் தலைமறைவா இருந்தாரா இல்லையா? தலைமறைவா இருந்தாங்களா? பொது வழியில இல்லையா? இல்ல, ரெண்டுத்துக்கும் வேற என்ன வித்தியாசம்? பொது வழியில இல்லைன்னா வீட்டுல இருப்பாங்க, எப்ப வேணா அப்ரோச் பண்ண முடியும். தலைவரோட யாரால அப்ரோச் பண்ண முடியாது. காவல்துறை தேடும் பொழுது இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு அது இல்ல சார், அது வந்து தலைமறைவுன்றது வேற. இன்னைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்க தலைமறைவா இல்லையா? அதை எடுத்து நேத்து லுக் அவுட் நோட்டீஸ்க்கு கண்டிஷனல் ஸ்டே போட்டிருக்கு. இப்ப நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி ஒரு பவர்ல இருக்கும் பொழுது வழக்கு போடுறது வந்து யார் உட்கார்ந்தாலும் போடலாம். நான் இவரு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா என்ன டேஷ் உட்கார்ந்தாலும் போடலாம். இவருடைய முதலமைச்சர் லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அன்பார்லிமெண்ட்ரி, அவர் பயன்படுத்துற வார்த்தையை சொல்றேன். எந்த டேஷ் அங்க உட்கார்ந்தாலும் அந்த வழக்கு போடலாம். ப்ரொசீட் பண்ணி கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும். நாங்க வாங்கி கொடுத்த மாதிரி, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நாங்க வாங்கி கொடுத்த மாதிரி ப்ரொசீட் பண்ணி ஆதாரத்தோட நிரூபிச்சு கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க, அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு என்ன ஆச்சு சார்? செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க, அந்த சார்ஜ்ல கஸ்டடியே எடுக்கல. கஸ்டடியே எடுக்கிறதுக்கு முன்னாடி தகவல் எல்லாம் வெளில வந்துட்டான். கஸ்டடி எடுத்தாதானே விசாரிக்கவே முடியும். விசாரணைக்கு எடுக்காமலேயே இவ்வளவு இதானுச்சு, அவ்வளவு கொடுத்தோம், அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு அப்படின்னு கதையை இது பண்றீங்க. இதுக்கப்புறம் தானே செய்தி வரும். இதுக்கு முன்னாடி எப்படி செய்தி வந்துச்சு? அப்ப நீங்க ஒரு கதையை ஸ்டோரியை நரேட் பண்ணிட்டு இவங்களை கூப்பிட்டு மிரட்டி ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. ஏன்னா அதுல A7 A8 போட்டிருக்கக்கூடிய 2 அக்யூஸ்ட் வந்து நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து ரிமாண்ட் பண்ண இடைப்பட்ட நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக வாக்குமூலத்தை மிரட்டி பெற்றார்கள் சொல்லியிருக்கிறாங்க, கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான தனி வழக்கு நடக்க போகுது. நீங்க அப்ப என்ன அர்த்தம்னா, இவர் கரூர் போறதுக்கு முன்னால தூக்கி உள்ள வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த இடத்துலயே அவர் மூக்குடைப்பட்டு இருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலமாக நாங்க முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். பவர்ல இருக்கிறதுனால என்ன வழக்கு வேணா போடலாம் சார், நிரூபிச்சு காட்டணும். இறுதியான கேள்வி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ட்ரைலர் தான், இனி விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்றாரு. விஸ்வரூபத்தை எதிர்கொள்ள திமுக தயாரா? 6 எம்எல்ஏவை தூக்கியிருக்கீங்க, திமுகவினுடைய முக்கிய எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசியிருக்கீங்க, நாங்க கவர்னர்கிட்டே புகாரா கொடுத்துருக்குறோம், காவல்துறையை பயன்படுத்தி 50 கோடி ரூபா வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை மிரட்டி இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னொன்னு எமர்ஜென்சின்றாரு நிர்மல்குமார். அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிலாம் நாங்கள் பேசவே இல்லை, அவர் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டோன்றார். இல்லை, எம்ஆர் விஜயபாஸ்கரும் இவருக்கு மேலே எந்த சார்ஜஸுமே இல்லையா? அவர் என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, காலில் விழுந்தாலும். நீங்க யார் காலில் விழுந்து டிவி கேல சேர்ந்தீங்க? இப்ப இல்ல விஜயபாஸ்கர்கள் வந்து யார் காலில் விழுந்து டிவி கேல சேர்ந்தாங்க? இல்ல நீங்க காலில் விழுந்து சேர்த்தீங்களா? ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. அப்ப ஏதோ உத்தமர்கள் மாதிரி உலகத்திலே நாங்க தான் கிளீன் மாதிரி, ஊழல்வாதிகள் எல்லாம் ஊழலை உங்க கூட சேர்த்துக்கிட்டு ஊழலை ஒழிச்சிட்டேன்னு பண்றதுக்கு பேர் நரேட்டிவ். நீ ஒன்றும் கிளீன் இமேஜ் கிடையாது சார். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா முதல்ல புசியை தூக்கி உள்ள வைங்க சார். புசி ஆனந்த் ஏன் அவர் மேலும் உங்களுடைய வழக்கறிஞரே வந்து புகார் கொடுத்துருக்காரா இல்லையா நீதிமன்றத்துல? அந்த வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் நடக்குது,
30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு தான் வழக்கறிஞர் நியமிக்கிறாங்க. இவர் வாங்கினார்னு சொல்லல. இது? புஷியானந்த் வாங்கினார்னு சொல்லல. அந்த துறை சரி, அந்த துறை சார்ந்த நிர்மல்குமார் அப்படி இல்லைன்றார் சார். அவர் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது. நேத்தி தேனி மாவட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த துறைக்கு தொடர்புடைய அமைச்சர் மீது லெஃப்ட் பண்ணி அந்த துறைக்கு தொடர்புடைய அமைச்சர் அவர் அப்ப கீழ இருக்கலாம் வாங்குறா, நான் வாங்கல. என்ன நாடகம் இது? யார் சொல்லி அப்பாயின்மெண்ட் போடுறா? அப்ப உங்க கண்ட்ரோல்ல டிபார்ட்மெண்ட் இல்லையா? உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க நாலேஜ் இல்லாம இன்னொருத்த பணம் வாங்கிட்டான் அப்படிங்கறது சொல்றதுக்கு பேர் அசிங்க சார். உங்க கண்ட்ரோல் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லன்னு அர்த்தம். அவர் தான் சொல்றாரு, லஞ்சம் யாராவது கேட்டா துணிஞ்சு சொல்லுங்க, எங்க அண்ணனுடைய ஆட்சி. கோர்ட்டே போட்டிருக்கு சார். கோர்ட்லயே உங்க வழக்கறிஞர் போய் இது போட்டிருக்காங்க. நாங்க திமுக தரப்புல இருந்து டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஊழல் நடக்கல, அது விஜய் சொல்லக்கூடாது, டிவிஎஸ்சி சொல்லணும். ஃபைல் த கேஸ், விசாரிச்சுட்டு ஊழல் நடக்கலன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். கேஸே ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சரி, இந்த விஜயுடைய இந்த வைப்ரண்ட் இதே மோட்ல அவருடைய பேச்சு அட்டாக் இருந்ததுன்னா அது திமுகக்கு பின்னடைவை கொடுக்காதா? ஒரு இது இருக்காது. இந்த மாதிரி அவர் இன்னொரு 10 கூட்டத்தில் ஆபாசமா பேசினாருன்னா மக்கள் எங்களை நிராகரிச்சது தப்புங்கிற உணர்ச்சிக்கு வந்துருவாங்க. நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. எங்களோட நன்றி.